ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 27ஆம் நாள், மே மாதம் 10 சனிக்கிழமை. இன்று திரையோதசி திதி, சித்திரை நட்சத்திரம். இன்னைக்கு யோகம் அவ்வளவா நல்லா இல்ல. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்குங்க நல்ல நேரம். சூளம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, கிழக்கு முகமாக பயணம் செய்யறவங்க. இன்று சனி மகா பிரதோஷம். ஓகேங்களா, மிக மிக சிறப்பான நாள். இன்னைக்கு பிரதோஷ பூஜையில கலந்துக்கோங்க. இன்று முழுவதுமே பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இருக்கிறதுனால வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நிலத்துல நல்லபடியா பயிர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி கொடுங்க, சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி கொடுங்க, அருகம்புல் வாங்கி கொடுங்க, வில்வம் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா, அபிஷேகத்தை முழுமையா பாருங்க, மிக மிக சிறப்பு. மேஷம். மேச ராசிக்கு இன்னைக்கு சுபபோகத்திற்கான ஒரு செலவுகள். சுபபோகம்னா என்ன? ஒரு பைக்ல போகலாம், இல்லைன்னா பைக்ல போயிட்டு இருந்த ஒரு கார்ல போகலாம். அதற்கான ஒரு ஐடியா எல்லாமே பண்ணுவீங்க. இல்லைன்னா வீட்டில் ரொம்ப நாளாக கீழே படுத்துட்டு இருக்கோம், ஒரு கட்டில் ஒன்று வாங்கிடலாம், இல்லைன்னா வீட்டில் ஒரு ஏசி ஒன்று மாட்டலாம். இப்படி அதற்கான ஒரு செலவுகள் பண்ணுவீங்க. அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா, ஒரு பயணம் இன்னைக்கு இருக்கு. இன்று துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம். ரிஷபத்திற்கு தொழிலில் வியாபாரத்தில் வருமானம். ஓகேங்களா, அதை சார்ந்த ஒரு முயற்சி. தொழிலில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா வருமானம் பெரிய லெவலில் வரவே இல்லை. அந்த வருமானத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. தைரியமா சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மிதுனம். மிதுன ராசிக்கு பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. அதே நேரத்தில் தொழிலில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கடகம். கடக ராசிக்கு அரசின் மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்கும், தந்தை மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்குங்க. ஓகேங்களா, பெரியவங்க கிட்ட இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சுபகாரிய நிகழ்வுகள், சுபகாரியம் சார்ந்த செலவுகள், சுபகாரியம் சார்ந்த செயல்கள் இன்னைக்கு. ஓகேங்களா, பக்கத்துல கோவில் இருந்தா கோவிலுக்கான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்குது இல்லையா, அதற்கான சில வேலைகள் எல்லாமே எல்லா வேலையும் சுறுசுறுப்பா பார்ப்பீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சிம்மம். சிம்ம ராசிக்கு எதிர்பாராத ஒரு செலவுகள் இருக்குங்க. ஓகேங்களா, எதிரிகளால் அலைச்சல்கள் இருக்கு. ஓகேங்களா, எதிரிகளால் அலைச்சல்கள் அப்படின்னா, நம்ம ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் பேச போயிருக்கோம்னா அங்க போற நேரத்தில் கரெக்டா அவங்க ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக தொல்லைகள், பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கன்னி. கன்னி ராசிக்கு நண்பர்கள் மூலமாக லாபங்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமா எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க. தொழிலுக்கான உதவிகள் எல்லாம் பண்ணுவாங்க. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. துலாம். துலாம் ராசிக்கு தொழில் வியாபாரத்திற்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. அந்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஓகேங்களா, இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிகம். குழந்தைகளால் பெருமை. ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு இருக்குங்க இன்னைக்கு. ஓகேங்களா, ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஈடுபாடு இருக்கும். மனசு முழுக்களுமே சாமி கும்பிட்றதுல அதுல போவோம். மனமகிழ்வான ஒரு நாளாக இந்த நாள் அமைது. இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க. தனுசு. தனுசு ராசிக்கு இன்னைக்கு வேலைகளில் கொஞ்சம் தாமதம். ஓகேங்களா, வீடு வாகனம் சார்ந்த சில செலவுகள் எல்லாமே இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. அவசரப்பட்டு சில செலவுகள் எல்லாமே பண்ணாதீங்க. இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகரம். மகர ராசி நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க. எழுத்தாளர்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சின்ன திரையில பெரிய திரையில ரைட்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வேலைகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கும்பம். கும்பராசிக்கு வேலைகளால் வருமானம். வேலைகள் மூலமா தான் வருமானம் வருதுதான், இருந்தாலுமே இன்று அதிகப்படியான வருமானம் வரும். தினசரி வேலைகளுக்கு போவோம் இல்லையா, தினசரி கூலி வேலைக்கு போவோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் வருமானம் அதிகமா வரும். அதே நேரத்தில் விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஹையர் ஆஃபீஸரா இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட விவாதம் பண்றது ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராசம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க இன்னைக்கு. ஓகேங்களா, குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மீனம். மீன ராசிக்கு உடல் மனம் சுறுசுறுப்பு, எல்லா வேலைகளும் ரொம்ப அழகா எல்லாம் பார்ப்பீங்க. வேலைகளில் திறமை வெளிப்படும். அதே நேரத்தில் மீன ராசிக்காரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிலையும் இருக்கு. அதனால மீன ராசிக்காரங்க ஒரு ஈவினிங்க்கு மேல முக்கியமான சில வேலைகள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு தள்ளி வச்சிருங்க. இன்னைக்கு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.